காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் என்பது பழைய சமய நூல்களில் திருக்கச்சியேகம்பம் என குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவின் தமிழகத்தில் காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ளது. இது பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும். கோவில் தல வரலாறு. கைலாயத்தில் சிவன் தியானத்தில் இருந்தபோது பார்வதி சிவபெருமானின் 2 கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை. உலகம் 2 இயக்கம் நின்றது. தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள். அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபடு, விமோசனம் கிடைக்கும் என்றார். அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க இத்தலத்திற்கு அனுப்பினார். இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நிலபடி தவம் செய்தாள். அவளது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் குடிக்கொண்டிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு காத்தாள். அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொண்டார். அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் இருக்கிறது. சுந்தரருக்கு அருள். பூலோகத்தில் ஞாயிறு எனும் தலத்தில் சங்கிலியார் என்ற பெயரில் பிறந்து சிவபணி செய்து கொண்டிருந்தாள். சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது சங்கிலியாரை 2வது மனைவியாக மணந்து கொண்டார். திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று மகிழமரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வையை இழந்தார். பார்வையில்லாத நிலையிலும் சிவதல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்த சிவன் இத்தலத்தில் இடது கண் மட்டும் தெரியும்படி அருள் செய்தார். எனவே இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும், கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிருத்வி தலம். பஞ்சபூத தலங்களில் முதன்மையான இத்தலம் மண் நிலம் தலமாகும். கருவையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கிறார். இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த தடம் தற்போதும் இருக்கிறது. இவருக்கு புனுகு மற்றும் வாசனைப் பொருட்கள் பூசி வெள்ளிக்கவசம் சாத்தி வழிபடுகின்றனர். அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கே நடக்கிறது. சிவன் இத்தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆலகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறைச்சந்திரனையும் பயன்படுத்தியிருக்கிறார். தன் திருமுடியில் இருக்கும் கங்கை சந்திரன் இருவருக்கும் சிவன் இத்தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பு. ஒற்றை மாமரம். ஏகாம்பரநாதர் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது. 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் இருக்கிறார். அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பி இருக்கிறாள். இவற்றை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள். அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தாராம். ஏ+ ஆமரம் = ஏகாம்பரம், ஒரே மாமரம் என்று பெயர். இதை வேத மாமரம் என்றும் அழைக்கின்றனர். மிகவும் புனிதமான இம்மரம் 4 வேதங்களையும் 4 கிளைகளாக கொண்ட தெய்வீக மாமரம். இப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது. மக்கட்பேறு இல்லாதவர்கள் இம்மாமரத்தின் கனியை புசித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. பல்வேறு மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த இம்மரம் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் வாட ஆரம்பித்து முழுதும் பட்டுப்போகும் தருவாயில் இருந்தது. 2004 வேளாண்துறை உற்பத்தி ஆணையராக இருந்த அரசு அறநிலையத்துறை செயலர் முனைவர் ரா. கண்ணன் அறிவுரைப்படி இம்மரத்தினுடைய திசுக்களை வைத்து மரபணு தாவர முறையில் புதிய கன்றுகளை உருவாக்கி கோவில் நந்தவனத்தில் நடப்பட்டது. தற்போது அந்த மாமரம் நன்கு வளர்ந்து தலவிச்சமாக காட்சியளிக்கிறது. இக்கோயில் 2ஆம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு பிற்பட்டது என கருதப்பட்டாலும் இக்கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இம்மண்ணு காலத்துக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் இவ்விடத்தில் செங்கல்லால் கட்டப்பட்ட கோயிலொன்று முன்னரே இருந்திருக்கலாமோ என்ற ஐயப்பாட்டை வரலாற்றாய்வாளர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. எப்படியும் இக்கோயில் 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை உடையது என்று கருதப்படுகின்றது. இக்கோயிலிலே பல்லவர் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் செய்தமைக்கு ஆதாரமாக அவர்களுடைய கல்வெட்டுகள் பல இவ்வளாகத்தினுள் காணப்படுகின்றன. இக்கோயிலின் தெற்கு வாயிலில் காணப்படும் பெரிய ராஜகோபுரம் விஜயநகர அரசனான கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது. இதன் காலம் 509 என கல்வெட்டுகளிலிருந்து அறிய முடிகின்றது. இங்கே விஜயநகர மன்னர் காலத்திய ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று உண்டு. இம்மண்டபம் அதற்கு முன் 100 மண்டபமாக இருந்ததாகவும் அது பிற்கால சோழர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டு பிற்காலத்தில் திருத்தப்பட்டதாகவும் தெரிகின்றது. இக்கோயிலின் வெளிமதில் 1799 ஹாசன் என்பவரால் புதுப்பிக்கப்பட்டது.
அதில் இங்கு பாழ்பட்டு கிடந்த பழைய சிலைகள் உள்ளிட்ட புத்தர் மகாநிர்வாணம் முதலிய உருவங்கள் எல்லாமும் இக்கோயிலோடு சேர்த்து புதுப்பிக்கப்பட்டன. இச்சிலையில் சில பகுதியில் மகேந்திரன் காலத்து எழுத்துக்கள் சில இருக்கின்றன. சில இடங்களில் விஜயநகர சின்னங்கள் வராகமும் கட்கமும் இருக்கின்றன. முன்மண்டபத்தில் இருக்கும் ஒரு சிலை ஆதித்த கரிகாலன் உருவம் என்பர். அதற்கு தாடி இருக்கிறது. சுவாமி சந்நிதி கிழக்கு, ஆனால் கோபுரவாயில் தெற்கே இருக்கின்றது. முதல் பிரகாரத்தின் ஈசான மூலையில் நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்துள்ளது. மேலும் இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது. விழாக்கள். இந்த கோவிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் ஆனி திருமஞ்சனம், ஆடிக்கிருத்திகை, ஆவணி மூலம் நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. எப்படி செல்வது? காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் உள்ளதால் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி உள்ளது. காஞ்சிபுரத்திற்கு சென்னை, திருப்பதி, அரக்கோணம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இருந்து பயணிகள் ரயில் இயக்கப்படுகின்றன. அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை 56 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.